ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 11/12/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இந்த கலியுக மலை, இரும்பு மலையை தங்க மலையாக மாற்றுறதுக்கு பாபாவுக்கு உதவி பண்ணுங்க. இல்லை, திருவண்ணாமலை அப்படி சொல்லுவாங்க. சத்தியுகத்தில் தங்கமாக இருந்துச்சு, திரேத்தாயுகத்தில் வெள்ளியாக இருந்துச்சு, இப்போ கல்லாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தையே அப்படிலாம் பாபா ஒப்பிடுறார், மலையோடு ஒப்பிடுறார். ஸோ அதனால் அந்த புது உலகத்துக்கு போகிறது மட்டும் நம்ம லட்சியம் கிடையாது. ஏன்னா பாபா ஞானம் எடுத்தாலே கண்டிப்பாக வந்துடுவோம். அதுலேயும் புது உலகமாகிய சத்தியுகத்துக்கு போகணும், திரேத்தாயுகத்துக்கு கிடையாது. அதுலேயும் புதுசாக இருக்கிற அந்த முதல் 1ஆம் தேதியிலே இருக்கணும் அங்கே. அதுலேயும் நம்பர் 1 பதவி அடையணும். அதற்கு முயற்சி பண்ணுங்க. கேள்வி: பாபாவுடைய கடமை என்ன? அதை நிறைவேற்ற சங்கமயுகத்தில் வந்தே ஆகணும் அவர். பதில்: பாபாவுடைய கடமையே நோய்வாய்ப்பட்டிருக்கிற துக்கம் நிரம்பிய குழந்தைகளை மீண்டும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆக்கிறது தான் பாபாவோட கடமை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மாயையின் வலையில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாயின் வலையிலிருந்து அவங்கள விடுவித்து அவர்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை பாபா கொடுக்கணும். பாபா இந்த கடமையை சங்கமயுகத்தில் வந்து தான் நிறைவேற்றுறார். பாபா சொல்கிறார், நான் உங்கள் எல்லாருடைய நோயை நீக்கிறதுக்காக, மனநோய், உடல் நோய், எல்லா நோயும் நீக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உங்கள் எல்லோர் மீதும் கருணை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்றதே தெரியாத நிலையில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை 21 பிறவிக்கு உருவாக்கிக்கோங்க, உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு பாபா சொல்கிற மாதிரி செய்யணும், அவ்வளவுதான். பாடல்: கள்ளங்கபடமற்ற தலைவன் பாபாவை மாதிரி தனித்துவமானவர் யாருமே கிடையாது. ஓம் சாந்தி. அந்த நிராகார தந்தை சிவபகவான் இந்த பிரம்மாவுடைய கமல வாய் மூலமாக பேசுகிறார். இது பல தர்மங்கள் என்கிற கிளைகள் கொண்ட மனித சிருஷ்டி மரம். இந்த கல்ப விருட்சத்துடைய ரகசியத்தை, அதாவது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த உலகத்தை பற்றிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். சிவபாபா உடைய மகிமை கீதையிலும் சொல்லப்படுது. சிவபாபாவுடைய ஜென்மம் இங்கே தான் நடக்குது. நான் பாரதத்தில் வருகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரை கீதையில் போட்டதுனால மனிதர்களுக்கு எப்போ சிவபாபா வந்தார் இதுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியல. ஏன்னா கிருஷ்ணர் வந்தார், அவர் கீதை சொன்னார்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒருவேளை சிவபாபாவுடைய மகா வாக்கியம்னு கீதையில் போட்டிருந்தாலே அவர் வந்தாருன்றதும் நிரூபணமாகிடும், வந்து என்ன பண்ணாருன்றதும் நிரூபணமாகிடும். மற்றபடி அவர் துவாபர யுகத்தில் வர வேலையெல்லாம் கிடையாது. வந்திருந்தால் அதுக்கப்புறம் சத்தியுகம் இல்லை வந்திருக்கும். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்து நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தேன். எல்லோருமே இந்த கல்பவிருட்ச மரத்தை வச்சு புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்க்கணும். கண்டிப்பாக தேவதைகளுடைய ராஜ்யம் தங்க யுகத்தில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ராமர் சீதையின் ராஜ்யம் வந்தது. இப்போ பாருங்களேன், தேவதைன்றதே பாபா லக்ஷ்மி நாராயணன் அந்த சத்தியுகத்தை சார்ந்தவர்களை தான் சொல்கிறார். திரேதாயுகத்தை சார்ந்தவர்கள் தான் சத்திரியர்கள் ஆகிடுறாங்களே. பாபா
சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை பற்றிய ரகசியத்தையும் சொல்கிறார். குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா நாங்கள் எப்போ பாபா மாயா கிட்ட மாட்ட ஆரம்பித்தோம்? பாபா சொல்கிறார், துவாபர யுகத்தில் இருந்து. அப்போ தான் மாயின் வலையில் சிக்கினீங்க. பிறகு மற்ற தர்மங்கள் வரிசை கிரமமாக வர ஆரம்பிச்சது. ஸோ நேரத்தை கால்குலேட் பண்ணும்பொழுது நீங்களே புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் மீண்டும் எப்போ வருவீங்க அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் எப்போ வருவோம் மீண்டும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தர்மத்தினருமே புரிஞ்சிக்க முடியும் அந்த சக்கரத்தை சொல்லும்போது. ஓகே, இன்னும் அடுத்த தர்மம் வர்றதுக்கு இத்தனை வருடங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வருவோம். அதேமாதிரி நம்ம பண்ணுற முயற்சியை வைத்தும் நம்ம புரிஞ்சிக்கலாம். சிவபாபா சொல்கிறாரு, 5000 வருஷம் கழித்து வந்திருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட விட்டு 5000 வருஷம் கழித்து தான் இருக்கும்போதே எவ்வளோ பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ பயன்படுத்திக்கோங்க. நான் என்னுடைய கடமையை நிறைவேற்ற சங்கமயுகத்தில் தான் வர வேண்டி இருக்குது. ஏன்னா அவருடைய கடமையே சங்கமயுகத்தில் தான் இருக்குது. இந்த உலகத்துடைய மனிதர்கள் பொதுவாக, குறிப்பாக சொல்லணுன்னா பாரதவாசிகள் ரொம்ப ரொம்ப துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. நாடகப்படி நான் பாரதத்தை சந்தோஷமாக மாற்றணும். ஏன்னா பாரதம் தான் சொர்க்கமாகுது. ஸோ அவருடைய நோயாளி குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கறது தான் பாபாவுடைய கடமையே. ஏன்னா ரொம்ப கடுமையான ஜுரம் இருக்குது. இந்த 5 விகாரங்கள் தான் அனைத்து நோய்களுக்கு மூல காரணமே. ஸோ அந்த விகாரங்களை பிடுங்கி எரிஞ்சிட்டா சரியாக போச்சு. அதுக்கு தான் என் நினைவிலே இருங்க. குழந்தைங்க, எப்போ பாபா இந்த விகாரங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், துவாபர யுகத்தில். நீங்கள் ராவணனை பற்றி புரிய வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து ராவணனை பற்றியும் புரிய வைக்கணும். ஏன்னா ராவணனை யாரும் பார்க்க முடியாது. அவங்க 10 தலை ராவணன்றாங்களே, அவனை பார்க்க முடியும் இல்லையா? அப்படி இருந்திருந்தா. அப்படி யாரும் கிடையாது. ஸோ ராவணனை நீங்கள் புத்தினால் புரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும். ஸோ பாபாவையும் நீங்கள் புத்தினால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஆத்மாவில் மனம் புத்தி ரெண்டும் இருக்குது. அவர் நம்முடைய அப்பா பரமாத்மாவாக இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆத்மாக்கள் தான் சுக துக்கம் ரெண்டுத்தையும் அனுபவம் பண்ணுது. ஸோ இதனால் பாதிப்புக்கு உள்ளாகிறதும் ஆத்மா தான். விகாரங்களின் வசமாகிறதும் ஆத்மா தான். ஸோ உடலில் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஆத்மாவால் துக்கத்தை அனுபவம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் மனிதர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் மறுபடியும் பிறப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. உடம்பை விட்டு போயிட்டால் துக்கம் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ எந்த உடம்பும் இல்லாட்டினா தான் துக்கம் இல்லாமல் இருக்க முடியும். அது பரந்தாமத்துக்கு போனால் தான். ஸோ அது சாத்தியம் கிடையாது இல்லையா? மற்றபடி சூக்ஷ்ம உடலில் இருக்கும்போது எல்லாமே ஞாபகம் இருக்கும், துக்கம் இருக்க தான் செய்யும். என்னை பரமாத்மா, அதாவது பரமாத்மாவாகிய என்னை துக்கப்படுத்தாதீங்கன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. என் ஆத்மாவுக்கு வேதனையாக இருக்கிறது அப்படின்னு தான் வந்து பைபிளில் கூட இருக்கும். பாபா சொல்கிறாரு, எனக்கும் இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு பாகம் கிடைச்சிருக்குது. கடைசி 100 வருடம் வராரு இல்லையா? கல்பமாக சங்கமயுகத்தில் தான் என்னுடைய பாகத்தை நான் நடிக்கிறேன். எந்த குழந்தைகளை நான் சுகம் நிரம்பிய சுகதாமத்துக்கு அனுப்புனோ அதே குழந்தைங்க இன்றைக்கி துக்கம் நிரம்பியவர்களாக ஆகிட்டாங்க. அதனால்தான் நாடகப்படி நானே வந்து அவர்களை மீண்டும் சுகமுடையவர்களாக ஆக்கிறேன். மனித உடலில் தான் வருகிறேனே தவிர மீன் அவதாரமோ முதலை அவதாரமோ எடுக்கிறது கிடையாது.
அதாவது முதலை உடலுக்குள்ளேயோ மீன் உடலுக்குள்ளேயோ வர்றது கிடையாது. ஸோ பரசுராமர் தன்னுடைய பரசுனால், அந்த கோடரியினால் சத்திரியர்களை எல்லாம் கொலை செய்தார்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் மட்டுமே. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கள். ஸோ சத்திரியர்களை வதம் செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை போடும் குணம், முதல்ல ஸ்தூல சண்டை போடுற குணத்தை, அடுத்தது மாயாவோடு சண்டை போடுற குணத்தையும், அதாவது அதை முற்றிலும் அழிச்சிட்டு தேவதை நாராயணன் மாதிரி புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி மாறுறதுடைய நினைவு அது. பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, மற்றபடி இவர்கள் ஜெகதம்பா ஜெகத்பிதா மாமா பாபாவை சொல்கிறார். மனிதர்கள் தாய் நாடு தந்தை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதவாசிகள் இதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க, நீயே என்னுடைய தாயும் தந்தையும். நேற்று பாபா சொன்னார் இல்லையா, நான் தான் தாய். ஏன்னா இது பெரிய, எனக்கு பாபா குழந்தை ஆனதுலேருந்து இந்த டவுட் இருக்குது. நீயே தாயும் தந்தையும்னு யாரை சொல்கிறாரு? ஏன்னா பாபா தந்தை மட்டும்தான், கணவன் மட்டும்தான், மனைவி கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. பிரம்மா பாபாவை அம்மான்றாரு. அப்போ தாயும் தந்தையுன்றது பிரம்மா பாபாவுடைய மகிமையா சிவபாபாவுடைய மகிமையா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் பாபா டைரெக்டாக சொன்னதில்லை. ஸோ பிரம்மா பாபா தாயும் தந்தையுமா இருக்கார், ஏன்னா அம்மா ஆண் உடலில் இருக்கனால அப்பான்னு கூப்பிட்றோம். ஆனால் அது உண்மையில் தாயும் நீயே தந்தையும் நீயன்னு சொன்னது சிவபாபாவை. ஏன்னா படிக்கிறேன்ல, ஸோ தாய் படிப்பாங்கள்ல, பாலனை பண்ணுவாங்கள்ல, ஸோ அதனால் தாயும் தந்தையுமாக அவர் தான் இருக்கிறார். கடவுளுடைய கருணையினால் தான் உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிது. ஆனாலும் உங்களுடைய முயற்சியும் இருக்குது. அவருடைய கருணை மட்டும் இல்லை, உங்கள் முயற்சியும் இருக்குது இல்லையா? ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு துறையிலனா அது அவங்களுடைய கருணை தான். ஆனால் அதில் நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் அதில் நிலைச்சி இருக்க முடியும். ஸோ அது மாதிரி பாபா ஞானத்தை கொடுப்பது அவருடைய கருணை, ஆனால் அந்த ஞானத்தை உள்வாங்கிக்கிறது உங்களுடைய முயற்சி. ஸோ ரெண்டும் சேர்க்கும் பொழுது தான் உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படுது. பாபா வரலனாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே முயற்சியை பண்ணுவீங்க. அதேமாதிரி வந்த பிறகும் நீங்கள் முயற்சி பண்ணலனாலும் வேஸ்ட்டு. ஸோ சில மனிதர்கள் தியேட்டருக்கு போகும்போது ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டு ரிசர்வ் பண்ணுவாங்க. பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் சூரிய வம்சத்து சீட்டை ரிசர்வ் பண்ண போகிறீங்களா, அதாவது சத்தியுகத்திலேயே, அல்லது திரேதாயுகத்தில் சந்திர வம்சத்து சீட்டு தான் ரிசர்வ் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் கையில். அந்த சினிமா தியேட்டர் கூட ரொம்ப பயங்கர டிமாண்ட் உள்ள படமாக இருந்தால், ஏன்னா இப்போ எல்லாமே ரிசர்வேஷன் ஆகிடுச்சு, சீக்கிரமாக நீங்கள் ரிசர்வ் பண்ணால் தான் அங்கே மேலே இருக்கிறது கிடைக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஒரே ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரே ரேட்டு தான் நினைக்கிறேன். அப்போ ஒரே ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் இருக்கலாம், பட் ஆனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ நீங்கள் முதல்ல ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ண பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இடத்துல, ஸ்க்ரீனு மறைக்காமல் நல்ல எஃபெக்ட் உள்ள இடத்துல அந்த மாதிரி சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் முயற்சி இங்கே முயற்சி வேகம் இல்லையா? ஆரம்பத்தில் வராட்டினா கூட வேகமாக முயற்சி பண்ணணும், அலட்சியம் இல்லாமல் முயற்சி பண்ணணும். ஏன்னா காசுன்றது, காசு கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டு வாங்குகிறாங்க அப்படின்னா, இங்கே காசுன்றது உழைப்பு தான், பாபா நினைவு தான். பாபா சொல்கிறார், என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கேற்ப தான் உங்களுடைய பதவியை அடைவீங்க. பாபா வந்தது உங்கள் எல்லாருடைய நோய்களை குணப்படுத்த தான். ராவணன் எல்லோருக்கும் நோயை கொடுத்து துக்கம் நிரம்பியவராக ஆக்கிட்டான். எந்த மனிதர்களும் இன்னொரு மனுஷனுக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ கொடுக்கவே முடியாது. இப்போ இரும்பு யுகத்துடைய இறுதியில் இருக்கிறோம். குருமார்கள் இறக்குறாங்க அப்படின்னா அவங்க இங்கேயே தான் பிறக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க எப்படி மற்றவர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியும்? அந்த எண்ணற்ற குருமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
இந்த அழுக்கான உலகத்தை தூய்மையாக்க முடியுமா? எப்படி சூப்பராக கேட்குறாரு பாருங்க இல்லையா? ஏன்னா இப்போ கலியுகத்துடைய இறுதி நடக்குது. இப்போவே அவங்க ஜென்மம் எடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் வந்து அவங்க பண்ண முயற்சி எல்லாம் வேஸ்ட்டு, கீழே வந்து தான் ஆகணும்னு அர்த்தம். அவங்க இறந்த உடனே மீண்டும் இங்கே தான் ஜென்மம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே தப்பிச்சு போக வழி தெரியாத பொழுது அவங்க எப்படி மற்றவர்களுக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ கொடுக்க முடியும்? வேணால் எல்லா குருமார்களும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் அவங்கவுங்களுடைய வழியை சொல்லி கூட தூய்மையாக்க முடியுமா? முடியவே முடியாது. கோவர்தன மலையை கிருஷ்ணர் தூக்குனார். நிறைய பேர் வந்து கூட அவங்களுடைய கரங்களை அல்லது ஒவ்வொரு விரலை கொடுத்தார்கள் அந்த மலையை தூக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரங்களை கொடுத்த தாய்மார்கள் நீங்கள் தான் இரும்பு மலையை தங்க மலையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் அந்த கோவர்தன மலையை கூட மனிதர்கள் மகிமை பாடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இதனை நினைவாக எல்லா மதத்திலுமே ஏதோ ஒரு மலையை வந்து புனிதமாக நினைப்பாங்க. ஆனால் மலையை வணங்குறது அப்படிங்கிறது பஞ்ச தத்துவத்தை வணங்குறதாச்சே. சந்நியாசிகள் பிரம்மத்தை நினைவு பண்ணுறாங்க, அதுவும் ஒரு தத்துவம் தானே. அவங்க அந்த தத்துவமே பரமாத்மான்னு நினச்சிட்டாங்க. அதாவது பிரம்ம மகா தத்துவமே கடவுள் நினச்சிட்டாங்க. அது கடவுள் இருக்கக்கூடிய இடம், அவ்வளவுதான். இங்கே பஞ்ச தத்துவம் மாதிரி அது ஒரு தத்துவம், அவ்வளோதான். பிரம்மம் கடவுள் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய கற்பனை தானே தவிர உண்மை கிடையாது. ஆத்மாக்கள் எல்லாமே முட்டை வடிவத்தில் அந்த பிரம்மாண்டத்தில், அதாவது பரந்தாமத்தில் இருக்கும், பிரம்மா மகா தத்துவத்தில் இருக்கும். நிராகார மரத்தை கூட அங்கே காட்டியிருக்கிறாங்க, தலைகீழ் சிருஷ்டி மரம், வெறும் ஆத்மாக்களின் மரம். எல்லா ஆத்மாக்களும் அவங்கவுங்களுடைய செக்ஷனில் தான் இருக்கும். இந்த மரத்துடைய அஸ்திவாரமே பாரதத்தின் சூரிய மற்றும் சந்திர வம்சத்தினர்கள் தான். சூரிய குலமும் சந்திர குலமும் தான் இந்த மரத்தின் அஸ்திவாரம், அல்லது உலகத்தின் அஸ்திவாரமே. பாரதம் இல்லாமல் மற்ற உலகம் கிடையாது. இங்கேருந்து இல்லாட்டினா எப்படி வருவாங்க? இயேசு நபி ஏற்கனவே உடம்பு இருந்தால் தானே அவங்களுக்கு ஜென்மம் கொடுக்க. அப்போ இந்த உலகம் அழியாமல் பாதுகாத்ததே நம்ம மூலமாக தான் பாபா பாதுகாக்கிறார். சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அதன் பிறகு தான் வளர்ச்சி அடையுது. 4 முக்கிய தர்மங்கள் இருக்குது. எந்த தர்மம் எப்போ வந்துச்சு அப்படின்னு துல்லியமாக உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு குருநானக் 500 வருடத்திற்கு முன்பு வந்தார். ஆனால் குருநானக்கே 500 வருடம் முன்னாடி தான் வந்திருக்கிறாரு. அப்போ சீக்கிய தர்மத்தினர்லாம் 84 பிரிவு, அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க. 500 வருஷத்துக்கும் கம்மியான வருடத்தில் தான் வந்திருப்பாங்க. குருநானக்கு பிறகு தான் வந்திருப்பாங்க. பாபா சொல்கிறாரு, பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஆல்ரவுண்டு பாட்டு செய்கிறீங்க. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் கலியுகத்தின் இறுதி வரைக்கும் இல்லையா? உங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால தான் கலியுகத்தின் எந்த விஷயமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்கு, காரு எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா நாம் பார்க்காதது கிடையாதுன்னு நம்ம அறியாமல் தெரியும். அதேமாதிரி விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறது, நகை போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாபா குழந்தைகளுக்கு பெண்களுக்குமே பிடிக்காது. இயல்பாகவே ஆச்சரியமாக இருக்கும். பிராமணர்களுக்கு மட்டும்தான் 84 பிறவி எடுக்கிறீங்க. பாபா புரிய வைக்கிறாரு, ஆல்ரவுண்டு பார்ட் உங்களுக்கு தான். நீங்கள் எல்லா நாட்டிலும் பிறந்திருப்பீங்க, எல்லா மொழியிலும் பிறந்திருப்பீங்க, எல்லா மதத்திலும் கூட பிறந்திருக்கலாம், அல்லது அதுக்கு நெருக்கத்திலேயாவது வந்திருப்பீங்க. நீங்கள் தான் இப்போ பிராமணர்களாகவும் பிறகு தேவதைகளாகவும் பிறகு சத்திரிய வைசிய சூத்திரர்களாகவும் மாறுறீங்க. இந்த ஞானம்
தேவதைகளுக்கு அல்லது பிராமணர்களுக்கு கொடுக்குற ஞானம். இதை பிடிச்சிக்கிட்டு சூத்திரனாக்கிட்டாங்க, நாங்களும் சூத்திரனான்றது இந்த ஞானமே பிராமணர்களுக்கு தான். அப்படின்னா பிராமணர்களை பற்றிய ஞானம் இது. ஸோ அது தெரியல மக்களுக்கு. ஸோ முதலாக சத்தியுகத்தில் யார் தேவதையாக ஜென்மம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் முழு சக்கரத்தையும் சுற்றுறாங்க. இல்லை கடைசியில் வரவங்க ஏதோ ஒரு நாட்டில் ஒரே இடத்துல இருக்கலாம், வேணா காசு பணக்காரங்களாக இருக்கனால சுற்றலாம். ஆனால் எதை சுற்றுவாங்க? நரகத்தை தான் சுற்றுவாங்க. நரகத்தில் என்ன சந்தோஷம் வந்துட போகுது? ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் நிறைய வேத சாஸ்திரங்களை கேட்டிருக்கிறீங்க, இப்போ இதை கேளுங்க, பிறகு நீங்களே முடிவு பண்ணுங்கள், நீங்கள் கேட்ட வேத சாஸ்திரங்கள் சரியா, குருமார்கள் சொன்னது சரியா, அல்லது இப்போ பாபா சொல்கிறது சரியான்ட்டு. ஸோ பாபாவைத்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சத்தியுகத்தை, அதாவது தங்க யுகத்தை உருவாக்கக்கூடிய சத்தியத்தை போதிக்கிறேன். சூப்பர் இல்லை? இப்போ இவங்க லவ் யூ பாபா, சூப்பர். கிறிஸ்தவர்களும் பைபிளை சத்தியம்னுவாங்க, முஸ்லீம்களும் குரானை சத்தியம்னுவாங்க. அப்போ அவர்களுடைய சத்தியம் துவாபர யுகத்தையும் கலியுகத்தையும் தான் படைக்கிறது. ஆனால் சத்தியுகத்தை படைக்கிற சத்தியம் சிவபாபா கிட்ட தான் இருக்குது. அவங்களோட இது சத்தியமே கிடையாது, அது வேறு விஷயம். பட் அவர்களுடைய ஞானம் அந்த இடத்தை படைக்குது, குறிப்பாக அவங்க இருக்கிற இடத்தை அதற்கேற்ற மாதிரி அவங்கள மாற்றுது. ஸோ அப்போ பாருங்களாம், இப்போ மட்டும்தான் சத்தியுகத்துக்கான சத்தியத்தை போதிக்கிறார். அப்புறம் எந்த போதனையும் இருக்காது சத்தியுக திரேதாயுகத்தில். துவாபர யுகத்துலேருந்து பொய்யை தான் போதிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த உலகமே நரகமாயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த பொய்யை கேட்டு தான் இந்த உலகம் நரகமாச்சுன்றார். கரெக்டு தானே? ஒவ்வொரு மதத்துலையும் வெட்டு குத்துன்றாங்க, அது உண்மைன்னு நம்பிட்டு இவங்களும் வெட்டு குத்திட்டு இருக்காங்க. அப்போ நரகம் தானே ஆகும். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுடைய வேலைக்காரன். பாருங்கள், சொர்க்கத்தை உருவாக்குற வேலைக்காரன்றார் அவரே. இப்போ நமக்கெல்லாம் அகங்காரமே இருக்கக்கூடாது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நான் ஒரு வேலைக்காரன், நான் உன்னுடைய வேலைக்காரன் சிவபாபாவை பார்த்து பாடினீங்க. ஆனால் சிவபாபா சொல்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வேலைக்காரனாகி சேவை செய்ய வந்திருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் வேலைக்காரன் சொல்ல தான் செஞ்சீங்களே தவிர எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ நான் உண்மையிலே உங்களுக்கு வேலைக்காரனாகி சேவை செய்ய வந்திருக்கிறேன். பாபாவைத்தான் நிராகாரர், நிர் அகங்காரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், என்னுடைய கடமையே குழந்தைகளை சந்தோஷமாக நிரந்தரமாக வச்சிருக்கிறது தான், நிரந்தர சந்தோஷமுடையவர்களாக மாற்றுறார். ஒரு பாட்டு கூட இருக்குது, கடவுள் வருவதும் போவதுமாகிய தன்னுடைய விளையாட்டை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குதான். ஸோ இங்கே மேலங்கொட்டி ஆடுற வேலையெல்லாம் கிடையாது இல்லையா? சிவன் வந்தாலே அந்த உடுக்கை அடிச்சுட்டு ஆடுவார் இப்படிலாம் சொல்லுவாங்களே, அப்படிலாம் இங்கே கிடையாது. ஸோ பாபா வருவது சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை சொல்வதற்குத்தான் பாபா வருகிறார். பாபா சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் நடிகர்கள். இந்த நேரத்தில் நான் செய்விப்பவனாக இருக்கிறேன். இந்த பிரம்மா மூலமாக ஸ்தாபனை காரியத்தை செய்ய வைக்கிறேன். கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவும் உண்மை கிடையாது. அப்போவே நடந்ததாக சொல்லப்பட்டது உண்மை கிடையாது. அதெல்லாம் இப்போ நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி அங்கே சண்டை போடுறது இதெல்லாம் கிடையாது. இப்போ மாயையோடு யுத்தம் நடக்குது. இந்த சகஜ ஞானத்தையும் சகஜ யோகத்தையும் பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நான் உங்களை யோகம் பண்ண வைக்கிறேன். யோகத்தை பண்ண வைக்கக்கூடியவர் அப்படின்ட்டு என்னைத்தான் சொல்கிறாங்க.
யோகேஸ்வர், ஆதியோகி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது இல்லாமல் உங்கள் புத்தின்ற பையை நிரப்புகிறார், அனைத்து நோய்களையும் தீர்க்கிறார். கீதையுடைய துல்லியமான அர்த்தத்தையும் பாபா புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன், அதே மாதிரி மற்றவர்களுக்கு எப்படி யோகம் கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தை கற்றுக்கிறீங்க, பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ மனிதர்கள் பாடுறாங்க, எங்களுடைய ஆத்ம தீபத்தை யோகத்தின் மூலமாக ஏற்றி வைத்தவர் நீ அப்படின்ட்டு கடவுளை பாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் வீட்டில் கேட்குறதன் மூலமாக இந்த ஞானம் உங்கள் புத்தியில் சுத்தம்ன்றார். இது ஒரு யுக்தியாக சொல்கிறாரு. நேற்று ஃபுல்லாகவே முரளியில் இதை சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ தமிழில் கூட விளக்கு வைப்போம்னு ஒரு பாட்டு வருது. பட் அது பாபா ஞானம் வருமா ஃபுல்லான்னு தெரியல. பட் இந்த மாதிரி தமிழ்லையுமே நிறைய பாடல் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஒரு லைன் 2 லைன் மட்டும் வரும். அதேமாதிரி அதிகாலையில் மனவாசலில் வந்தது யாருன்றது மாலையில் யாரோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது காலைக்கு இங்கே மாலை வருதானா. ஸோ பாபாவுடைய நினைவு இருக்கணும் எப்படியாவது, அதுதான் முக்கியமான விஷயம். பாபாவுடைய நினைவும் பாபாவுடைய ஞானத்தின் நினைவும் இருக்கிறதன் மூலமாகத்தான் உங்களுடைய ஆஸ்தியின் போதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. பாபா கிட்ட இப்போ ரிசர்வ் பண்ணுறோம் சீட்டை, கன்ஃபார்மாக வந்துடும். அந்த போதையில் இருக்கணும். அந்த போதை இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா எப்படா வரும்ன்ற அந்த போதை இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் பாபா குழந்தை ஆகிட்டிங்கன்னா சொர்க்கம் ரிசர்வ் பண்ணியாச்சு. எப்படா வரும்ன்ற அந்த போதையில் இங்கே இருக்கிறத விடுறது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. இது எல்லாமே மறந்து போயிடும். அந்த போதையிலே இருக்கணும். அந்த சொர்க்கத்தின் என்னுடைய கணவன் எப்படி இருப்பார், என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க, என்னோடய குழந்தை, ஸோ அங்கே கூட பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இங்கே இருக்கிறதுக்கு எதிராக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்கக்கூடியவர்களாக உங்களுடைய குணமும் அதேமாதிரி மாறினால் அவர்களும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வருவாங்க ஆரம்பத்திலே. இல்லாட்டினாலும் அடித்து உதச்சி மாற்றிடுவார். ஆனால் தண்டனை எந்த அளவுக்கு அடையிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கடைசியில் தான் வருவோம். அதையும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாய் எப்போ திரும்ப இனிமையாகுது, பரமாத்மா கடவுளேன்னு சொல்கிறதுனாலும் இனிமை ஆகாது. அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இனிமை ஆகுது. ஏன்னா அப்பானாலே ஆஸ்தி ஞாபகம் வருது. ஏன்னா யார் அப்பான்னு கூப்பிட்றோம்? உலகத்தின் அதிபதியை கூப்பிட்றோம். ஏசுன்னா உலகத்தின் அதிபதியா? அவர் அப்பான்னு கூப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவருக்கே பாபா தான் கொடுக்கணும். ஸோ குழந்தைங்க இந்த உலகத்தின் முதலிடை கடை ஞானத்தை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்லணும். ஸோ இப்படி பாபாவிடம் கேட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் சங்கு முழங்குவது. விஷ்ணு கையில் சங்கு இருக்கும் இல்லையா, சங்கு சக்கரம், அதை வச்சு தான் விஷ்ணுனே முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த சங்குடைய வேலை என்ன? இந்த ஞான சங்கை முழங்குவது. கடவுள் வந்துட்டார், அவரை நினைங்க, சொர்க்கம் வரப்போகுது அப்படின்ட்டு. மற்றபடி நீங்கள் எதுவும் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் புரிய வைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு இதை புரிஞ்சிக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள், ஆன்மீக தந்தையுடைய குழந்தைகள் இல்லையா. மற்றவர்கள் நீ பைபிளை படின்னுவாங்க, குரானை படின்னுவாங்க. நம்ம எதுவும் சொல்கிறதில்ல, ஜஸ்ட் நாங்கள் சொல்கிறத அப்படியே கேளுங்க, நம்ம கையிலையும் எதுவும் இருக்காது, இவ்வளோதான் ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அவ்வளோ படித்தாலும் தெரியாது. நீ இன்னொன்னுமோ சொல்கிறேன்னுவாங்களே தவிர என்ன தப்பு எது ரைட்டு அப்படின்னு சொல்லுங்கன்னா பக்கம் பக்கமாக டைப் பண்ணுவாங்க, அதில் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ நமக்கு தெரியும் பாபாவுடைய அருமை, எவ்வளோ ஈஸியாக பாபா நமக்கு புரிய வைக்கிறாருன்ட்டு. புரிய வைக்கிறத விட புரிய வைக்கிறார் பாருங்க, அவ்வளோ ஈஸியாக நம்மளை தயார்படுத்துகிறார் பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். பாரதம் இந்த உண்மையான கீதையின் மூலமாகத்தான் சொர்க்கமாகுது.
ஆனால் அந்த வேத சாஸ்திரத்தை எழுதுகிறவங்க உட்காந்து கதையாக கட்டுக்கதை எழுதி வச்சுட்டாங்க. அதனால் எந்த நன்மையும் கிடையாது. உண்மையிலேயே பார்வதி தேவிகள் நீங்கள் தான். அமர கதையை உங்களுக்குத்தான் நான் சொல்கிறேன். அதேமாதிரி திரௌபதிகளும் நீங்கள் தான். ஆனால் இங்கே யாரும் துகிலுரியப்படுறது கிடையாது. மனிதர்கள் கேட்குறாங்க, காமம் இல்லாமல் அங்கே எப்படி குழந்தை பிறக்கும்ட்டு. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அவர்களே நிர்விகாரிகளாக இருக்கும்போது விகாரத்தின் விஷயம் எப்படி அங்கே இருக்க முடியும்? ஸோ யோக பலத்தினால அங்கே எப்படி குழந்தை பிறக்குன்றதோ உங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நீங்கள் வாதம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வேதங்களில் அந்த மாதிரி தவறுதலாக எழுதிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. மற்றபடி அது சம்பூர்ண நிர்விகாரி உலகம். இது விகாரி உலகம். விகாரி உலகத்தில் இருக்கும்பொழுதும் நீங்கள் விகாரத்தை வைத்து தான் சிந்திக்க முடியும். ஏன்னா இங்கே எது நடைமுறையில் இருக்குதோ அதுதான் எப்போவுமே உலகம் அப்படி தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஒப்பிடும்போதே உலகம், மனிதர்களுடைய குணம், சிந்திக்கிற வகை எல்லாமே மாறிடுச்சு. அப்போ பெரியவங்க கூட பணிவாக பேசுனாங்க. இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த பணிவு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியல இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாடகத்தின்படி மாயா மீண்டும் உங்களை அசாந்தி, துக்கம் மிகுந்தவர்களாக அடுத்த கல்பத்திலும் மாற்றும். கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் நான் என் கடமையை நிறைவேற்றுவேன், உங்களை துக்கத்திலிருந்து காப்பாற்றுவேன். ஸோ பாபாவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். என்னென்னா, போன கல்பத்தில் யாரெல்லாம் இந்த ஞானத்தை எடுத்து தொலைஞ்சு போயிட்டாங்களோ அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஆஸ்தியை எடுப்பாங்க. எடுக்கக்கூடிய அறிகுறியை காட்டுவாங்க. இந்த ஞானத்தை எடுத்த உடனே சொல்லணுன்ற தோண ஆரம்பித்ததுனாலே நம்ம தர்மத்தை ஆத்மா. அதே மகாபாரத யுத்தம் நடக்குது. நீங்கள் தேவதை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ முந்தைய கல்பத்திலிருந்து பாபா குழந்தைங்க இப்போ இந்த ஞானத்தை எடுக்கிறாங்கன்னா அதோடைய அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை அவங்களால ஞானத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த ஆர்வம் இருக்கும். டக்குன்னு அப்படியே கற்பூர புத்தின்னுவாங்களே, அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கும். ஸோ நம்மெல்லாம் அப்படி தான் ஏதோ ஒரு பாயிண்ட்டு டக்குன்னு பிடிச்சிருப்பாங்களா, அதே பாயிண்ட்டை வச்சு எத்தனையோ பேர் மாறுவாங்கன்னு சொல்லுவோம், ஆனால் மாறவே மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுதான். அப்போ அது பாயிண்ட்டு ஓகே, அது பாபாவோடது. ஆனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். தேவதை புத்தியாக இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு அது பிடிக்கும். அதே மகாபாரத யுத்தம் நம்ம எதிர நின்றுட்டு இருக்குது. அதுக்குள்ளே நாம் தேவதை ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். அதாவது சொர்க்கத்தின் எஜமானராகணும். அது ரொம்ப முக்கியம். தேவதை சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆனாலே தேவதை தான். ஆனால் நம்பர் 1 பதவி அடையணும். அதுக்கு நீங்கள் எந்த ஸ்தூல யுத்தமும் பண்ண தேவையில்லை. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஒருபொழுதும் சண்டை நடந்தது கிடையாது இல்லையா? அடிக்கிறவன் அசுரன்னா ஒதுங்கி போகிறவன் தேவதை. அப்போ ஒதுங்கி போகிறவனுக்கும் அடிக்கிறவனுக்கும் இடையில் எப்படி சண்டை நடக்கும்? 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் தானே சண்டை நடக்கும். ஸோ அதே மாதிரி சரி, சொர்க்கத்தில் சண்டை நடக்குதா? இன்னொரு முக்கியமான விஷயம், தேவதைகள் இங்கே இருக்கவே மாட்டாங்க இல்லையா? அவங்க சொர்க்கத்தில் தானே இருப்பாங்க. அங்கே அசுரர்களோடையும் சண்டை போட மாட்டாங்க, ஏன்னா அசுரர்கள் இருக்க மாட்டாங்க. மாயாவோடையும் சண்டை போட மாட்டாங்க, ஏன்னா மாயாவும் அங்கே இருக்காது. ஸோ இங்கே தான் மாயையோடு தான் பாண்டவர்கள் சண்டை போடுறாங்களே தவிர அசுரர்களோட கிடையாது. அரை கல்பத்திற்கு எந்த விதமான சண்டையும் இல்லாமல் இரட்டை அஹிம்சாவாதிகளாக இருப்பீங்க இல்லை? பாபா இரட்டை அஹிம்சாவாதிகள் அப்படின்னு ஜென்ரலாக காமமும் இல்லாமல் இருக்கிறத வச்சு சொல்லுவார். பட் இன்றைக்கி மனிதனோடும் சண்டை இல்லை, மாயையோடும் சண்டை கிடையாது. கரெக்டு தான் இல்லை? மாயையோட சண்டை இல்லைன்னா மாயையோட காமம் மெயின் வருது. அதனால் அது மட்டும் இல்லை, எந்த நோயும் இருக்காது, அசாந்தி இருக்காது, துக்கம் இருக்காது. சதா ஆனந்தமே ஆனந்தம். சதா வசந்த காலம்தான் இருக்கும்ன்றார்
இல்லையா? இந்த துக்கன்றது இப்போ வெயில் அடித்தா துக்கம் தானே இல்லையா? கசன்னு இருக்குது, ஃபேன் இல்லாமல் உட்கார முடியல. ஸோ இப்போல்லாம் வந்து ரெகுலராக கரண்ட் வருது. நாங்கள் சின்ன வயசில் ஒருவேளை நாங்கள் இருந்த ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன், கரண்ட்டே இருக்காது, பெரும்பாலும் கரண்ட் இருக்காது. அப்படியே கரண்ட்டு வந்து இருந்தால் கூட சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே போய் பார்த்திங்கன்னா ரொம்ப டிம் சப்ளை தான் இருக்கும் எப்போவுமே. அப்புறம் 9 மணிக்கு மேலே கொடுப்பாங்க, லைன் மாற்றி விட்றாங்களாம். எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும். ஸோ சின்ன வயசில் நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது, பட் பெரியவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் இந்த பிரச்சனையே கிடையாது, சதா வசந்த காலம். ஆஸ்பத்திரி இருக்காது, ஏன்னா நோய் இருக்காது. அதே மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களே மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஸ்கூலில் இருக்காது. அங்கே வந்து நடனம், இந்த மாதிரி கலைகள் தான் சொல்லிக் கொடுக்கப்படும், ஃபுல்லாக ஆனந்தம். ஆனால் இன்றைக்கி கலைகள் வந்து யாரோ ஒருத்தர் இல்லையா, பெரும்பான்மையான ஸ்கூலில் யாருமே இப்போ கற்றுக்கிறது கிடையாது, பட் ஏதோ ஒரு ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் தனியாக போய் ஸ்கூல் டைம் முடிஞ்சு போய் கற்றுக்குவாங்க. அது அவங்களுக்கு ஒரு விதத்தில் எக்ஸ்ட்ரா சுமை தானே. ஏன்னா அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க்கு ஸ்கூலை விட்டு வந்தால் அதை முடிச்சிட்டா நீங்கள் தூங்குகிற ஸ்டேஜுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இதையும் மீறி ஆர்வமாக போகிறவங்க ரொம்ப கம்மி தான். ஆனால் ஃபோன் நோண்டுற நேரத்துக்கு போகலாம், தப்பில்லை. சரி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை இங்கே அடையிறீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை டிக்கெட் இங்கே கிடைக்குது, போக வேண்டிய இடம் அது, பட் டிக்கெட் இங்கே எடுத்துடணும்ல. மனிதர்களுக்கு கல்வி கொடுத்துட்டாலே அவங்க சொந்த காலில் வந்து நிற்க முடியும். ஸோ இதை பற்றி ஒரு கதை கூட இருக்குதுன்றார் பாபா. தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, மீன் கொடுக்கறதுக்கு பதில் மீனை பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கற்றுக் கொடுக்கறது தான் கல்வி இல்லையா? ஸோ கற்றுக் கொடுத்துட்டா சொந்த காலில் நிற்பாங்கன்னுவாங்க. ஸோ இங்கே பாபா சொல்கிற கதை என்ன அப்படின்னா, தந்தை வந்து தன்னுடைய மகள்கிட்ட கேட்டாராம், யாருடைய பாக்கியத்தை நீ சாப்பிட்ற, பாக்கியத்தில் இருந்து நீ சாப்பிட்ற? அதுக்கு அந்த மகள் சொன்னாலாம், நான் என்னுடைய பாக்கியத்தில் இருந்து தான் சாப்பிட்றேன்ட்டு. ஆனால் அது எல்லைக்குட்பட்ட பாக்கியம். ஆக்சுவலாக அந்த கதையினால் அவர் டென்ஷன் ஆகி காட்டுக்கு துரத்திடுவார் பொண்ணை. இன்னொரு பொண்ணை கேட்பார், உங்கள் பாக்கியத்தில் தான்ப்பா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த எதிரி நாடு வந்து பிடிச்சிடும் அந்த ராஜாவை. இந்த பொண்ணை துரத்தி விட்ட பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கனால இன்னொரு ராஜா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் இவங்க வரும்போது இந்த ராஜாவை கூப்பிட்டு அவர் சாப்பாடு போடும்போது பொண்ணு கேட்பா அப்பாவை, நீங்கள் இப்போ யாருடைய பாக்கியத்தில் சாப்பிட்றீங்கப்பா? உன்னுடைய பாக்கியம்தாம்மா. இல்லைப்பா, இதுவும் உங்களுடைய பாக்கியம்தான். ஸோ இது வந்து மிகப்பெரிய அந்த குற்ற மனப்பான்மையை தூக்கி கடைசிடும். உங்களுக்கு அப்பா அம்மா மூலம் கிடைச்சாலும் சரி, கணவன் மூலம் கிடைச்சாலும் சரி, குழந்தை மூலம் கிடைச்சாலும் சரி, உங்களுடைய பாக்கியம்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு சாப்பாடு அவங்கவுங்களுக்கு எழுதி வச்சுட்டார் கடவுள்னு ஏதோ சம்திங் ஏதோ இதே மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ குற்ற மனப்பான்மை போயிடும். இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே, கிடையவே கிடையாது. நம்முடைய பாக்கியத்தில் இல்லை, அவ்வளோதான். ஸோ அது வந்து எல்லைக்குட்பட்ட பாக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாக்கியத்தை இப்போ நீங்கள் உருவாக்குறீங்க இல்லையா? அது வந்து முன் ஜென்மத்து புண்ணியத்தை வந்து அடுத்த ஜென்மம் ஒரு ஜென்மம் மட்டும் வருது. அதனால் எல்லைக்குட்பட்ட பாக்கியம்னு சொல்கிறது இங்கே 21 ஜென்மத்துக்கு உருவாக்கிக்கிறீங்க. அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாக்கியம். ஸோ 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப ராஜ குடும்பம் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் எல்லையற்ற சந்தோஷத்தின் ஆஸ்தி, உங்களுடைய ஆஸ்தி. இப்போ குழந்தைங்களுக்கு அந்த வித்தியாசம் தெளிவாக தெரியுது. பாரதம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பாரதத்துடைய நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலைமையுமே வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? யார் முந்தைய கல்பத்தில் ராஜ்யபாக்கியத்தை அனுபவம் செய்தார்களோ அவர்களே மீண்டும் அடைவார்கள். அந்த ராஜ்யபாக்கியம் மட்டும்தான் வேணும் எங்களுக்கு, வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் மாயா வந்து இதை எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன், கடையில் ஏதாவது போன நீங்கள் இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது பதில் இதை எடுத்துக்கிறீங்களா அதை எடுத்துக்கிறீங்களா, எங்களுக்கு எதுவும் தேவை, எங்களுக்கு அது மட்டும்தான் வேணும்.
அப்படி அப்படி பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. சரி, அவன் கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மாயா பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணும். எனக்கு நாராயணன் பதவி தான் வேணும், மகாலட்சுமி பதவி தான் வேணும், வேறு யாரும் தேவையில்லை. மணந்தால் மகாதேவி இளையல் மரணதேவின்ற மாதிரி நம்ம மணந்தால் மகாலட்சுமி தான், வேறு யாரும் கிடையாது. அப்படியே இருக்கணும். ஸோ முந்தைய கல்பத்தில் யார் இந்த ராஜ்யபாக்கியத்தை அடைந்தார்களோ அவங்களுக்குத்தான் அந்த வைராக்கியம், அந்த ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. மற்றவர்களெலாம் மாயை ஏமாற்றிடும். அதே நேரத்தில் நாடகத்தில் என்ன இருக்குதோ அதை தானே அடைய போகிறோன்னு சொல்லக்கூடாது. இது பிரஜைகளுடைய சமஸ்காரம். ராஜ சமஸ்காரத்தில் இப்படி தோணாது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் நாடகத்தை அது நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க முயற்சியும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. முயற்சி பண்ணுறவனுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு பெருசாக தெரியாது தான். முயற்சி பண்ண அந்த போதை வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா பசியினால் இறப்பீங்கன்றார். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த ராஜ பதவியை அடையணும்னு அந்த முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் பாபா சொல்கிற அந்த வாக்குறுதி, கடைசியில் நீங்கள் பசியினால் இறக்க மாட்டீங்கன்றது. நீங்கள் நாடகத்தில் இருந்தால் என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் முயற்சி பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே, அங்கே எது கிடைக்குதோ கிடைக்கட்டும், இங்கே உனக்கு சாப்பாடு கிடைக்காதேன்றார் கடைசியில். எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் நாடகத்தின் ரகசியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சில வேதங்கள் சொல்லுது கல்பத்தின் ஆயுள் 1,00,000 வருடம்னு, இன்னொன்று 1,00,00,000 வருடம்னு, ஒன்று மாற்றி சொல்லிட்டு இருக்குது. ஸோ பலவிதமான கருத்துக்கள். தெளிவாக 5,000 அப்படின்னு நாம் மட்டும்தான் சொல்கிறோம். சில மனிதர்கள் சொல்கிறாங்க நாங்கள் எப்பவும் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கெல்லாம் நோயே வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டால் அது உடம்புக்கு வரதான் செய்யும், ஆனால் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, ஆத்மாவில் என்ன நோயாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் உண்மையிலே காயம் ஏற்படும்போது வலியை உணர்வது ஆத்மா தான். ஆத்மா இல்லாத உடம்பா வலிக்க போகுது, பணம் அழுவ போகுது. ஸோ இதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம எல்லோருக்கும் நடத்துகிறது ஒரே ஒரு ஆசிரியர், சிவபாபா தான். அதனால் உங்கள் எல்லாருக்கும் யஜ்யம் ஆரம்பிக்கும்போது வந்த குழந்தைக்கும் சரி, இப்போ வர குழந்தைக்கும் சரி, ஒரே ஞானத்தை தான் பாபா கொடுக்குறார், ஒரே லட்சியத்தை தான் கொடுக்குறார். அது என்னது? மனிதனிலிருந்து நாராயணன் ஆகணும். யாரெல்லாம் இப்போ ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க சந்திர வம்சத்துக்கு திரேதாயுகத்தில் தான் முதல் ஜென்மமே எடுப்பாங்க. தேவதைகள் இருக்கும் பொழுது சத்திரியர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியுகத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் பாபா தேவதையாகவே கன்சிடர் பண்ணுறார். திரேதாயுகத்தில் இருக்கிறவங்க சத்திரியர்கள்ன்றார். பாதி சொர்க்கம் அவ்வளோதான். அதே மாதிரி சத்திரியர்கள் இருக்கும்போது வைசியர்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா? தேவதை ஆத்மாவும் சத்திரிய இதுக்கு வந்துடும், ஆனால் வைசியர்கள் இன்னும் வரல, அதாவது நாம் இன்னும் இறங்கலை. அதே மாதிரி சூத்ரர்களும் வைசியர்களும் ஒன்றாக இருக்க மாட்டாங்க இல்லையா? தேவதை இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக தேவதை மட்டுமே, சத்திரியர் இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக சத்திரியர் மட்டுமே, தேவதையும் கிடையாது, வைசியர் சூத்ரரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வர்ணம் மட்டுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாய்மார்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் பாஸ் ஆக வேண்டியது ஒரே ஒரு பரீட்சை தான். நான் லேட்டாக வந்திருக்கிறேன்னு என்னால் எப்படி படிக்க முடியும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா புதுசாக வரவங்க தான் சீக்கிரமாக போக முடியுன்றார். ஏன்னா எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. அதுலேயும் இப்போ பாருங்கள், எல்லாம் இன்டர்நெட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு விட்டு கேட்டிங்கன்னா போதும், நல்ல தெளிவாக விளக்கம் கொடுக்குற ஒரு வீடியோ, முரளியோ ஏதோ ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக விளக்கியே வேறு சொல்லிடுறாங்க. இல்லை அப்படியே வெறும் முரளி தான் வேணும்னா முரளி படிக்கிறதும் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வாயை திறந்து ஏன்னா நீங்களாக படிக்கிறதுக்காவது கான்சன்ட்ரேஷன் தேவை, இங்கே அது கூட தேவை கிடையாது. ஸோ எவ்வளோ வசதி இருக்குது இல்லையா? ஸோ பழசாக வரவங்களுக்கு உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆனால் தான் பழையவர்களை விட புதுசாக வரவங்க முன்னாடி போகிறாங்கன்றார். நடைமுறையில் இதை பார்க்குறோம். மாயா ராவணனுக்கு எந்த ரூபமும் கிடையாது.
சிலருக்குள்ள காமம்ன்ற பூதம் இருக்கலாம், அது ராவணன் தான். ஆனால் ராவணனுக்கு உடலோ ரூபமோ கிடையாது. கடவுளை பார்க்க முடியாது, உணரதான் முடியும் அப்படின்வாங்க. அதேமாதிரி லவ் அது ஒரு ஃபீலிங் அப்படின்வாங்க. அப்போ அதுவும் உணரதான் முடியும். இப்போ அதுக்கும் ரூபம் கிடையாது. சதான் பாபா சொல்கிறார், ராவணனுக்கு ரூபமே கிடையாது. அவனை போய் ஒரு ஜெய்ஜென்டிக்காக ஒரு 10 தலை உள்ளவனாக காட்டிட்டாங்க. ஸோ இந்த பாபா கொடுக்குற ஞானம் இனிமையானது. இந்த இனிமையானதுடைய சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மன்மனாபாவன்ற அந்த நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது. அதுலேயும் நேற்று சொன்னார் பாருங்கள், வாரிசாக்கிக்கோங்க. ஏன்னா எந்த நேரமும் குழந்தையுடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அனைத்தும் பாபாவுக்காக செய்கிறேன், பாபாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் சாக்கரைன்றார் இல்லை. சாக்கரைன் சர்க்கரை மாதிரி 1000 மடங்கு சுவையாக இருக்கும்னுவாங்க. கொஞ்சோண்டு போட்டாலே அவ்வளோ இனிப்பாக இருக்கும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாக்கரைன் இந்த மன்மனாபாவ பாபா கொடுக்குற ஞானத்துடைய சாரம். அதை நினைக்கும் பொழுது தான் அந்த போதை வரும். அந்த முரளியில் சொன்னதை நினைக்கணும். பாபா சொல்கிறாரு, என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த யோக அக்னியிலே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். பாபா உங்களுடைய வழிகாட்டியாகி வரார். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நான் நேரடியாக உங்களுக்கு ஞானம் சொல்லி கொடுக்கிறேன் இல்லை. வழிகாட்டியாக வருவது அந்த, ஏன்னா மேலே போகணும் பரந்தாமத்துக்குன்னா அது தூய்மையான உலகம். அப்போ அழுக்கு சுமந்து போக முடியாது. அப்போ அழுக்கை நீக்கிறதுக்கான வழி தான் மேலே போகிறதுக்கான வழி. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அழுக்கை நீக்கிறதுக்கான வழி தான் மேலே போகிறதுக்கான வழி. பாபா சொல்கிறாரு, அப்போ அந்த வழிகாட்டி இவர் தான். ஆனால் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நான் குருன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் யாருன்னா நான் வழிகாட்டி, கைடுன்றார். அப்போ கடவுள் யார்? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நேரடியாக நான் வருகிறேன் இல்லை. மற்ற மதத்திலலாம் இறைவன் தீர்க்கதரிசி அனுப்பினார், மகனை அனுப்பினார், தூதரை அனுப்பினார். நான் நேரடியாக உங்ககிட்ட பேசுகிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் என் கடமையை செய்கிறதுக்காக நானே வருகிறேன். பரலோகிக்க தந்தை சொல்கிறாரு, நான் குழந்தைகளுடைய உதவியோடு என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். ஸோ கடவுளுக்கு உதவியாளன்னா சாதாரண விஷயமா, ஒரு எம்எல்ஏக்கு எம்ஏ மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறவனுக்கே அவ்வளோ போதையாக இருக்கும், நான் இவருக்கு எம்ஏ பிஏவாக இருக்கிறேன்ட்டு. இங்கே கடவுளுக்கு உதவியாளர் நாம். இன்றைக்கி சொன்னார் இல்லையா, நீங்கள் சொன்னீங்க நான் உங்களுக்கு அடிமை பாபான்ட்டு பல ஜென்மமாக சொன்னீங்க பக்தி மார்க்கத்தில். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு அடிமையாக வேலை செய்ய வந்திருக்கிறேன்றார். பாபாவை ஃபாலோ பண்ணோம், நம்மளும் அதே மாதிரி அவருக்கு அடிமையாகவும் மற்றவர்களுக்கு அடிமையாகவும் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் தான் இல்லையா. அந்த காலத்தில் எஜமானன் நடித்தாலும் வேலைக்காரன் வாங்கிட்டு கம்முன்னு தான் இருப்போம். ஸோ அது மாதிரி நமக்கு நிந்தனை பண்ணாலும் நம்ம அமைதியாக இருக்கணும். ஏன்னா நாம் வேலைக்காரர்கள். இது மைண்டில் இருந்தால் பணிவு இருக்கும், அது சதா ஞாபகம் இருக்கணும். நீங்கள் ஸோ அப்போ மகாவிஷ்ணு கேட்குற மாதிரி நீங்கள் யாருன்னு நம்மளை கேட்டால் என்ன சொல்லணும்? நாங்கள் கடவுளுடைய செய்தியை கொடுக்குற ஒரு வேலைக்காரர்கள், அவருடைய செய்தியை கொடுக்குற தூதுவர்கள், அவ்வளோதான், போஸ்ட்மேன். ஸோ உங்கள் பங்குக்கு நீங்கள் உதவி கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு பதவி கிடைக்கும்ன்றார். நான் அந்த மாதிரி உயர்ந்த தந்தை இல்லையா. உதவி செய்பவருக்கு பல கோடி மடங்கு அள்ளி கொடுப்பார். இப்போ நீங்கள் பணக்காரர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ்மட்டத்தில் இருந்தெல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் கூடவே பயணித்தவங்களை அப்படி உயர்த்தி விட்டுருப்பார். அவங்க பெரிய பெரிய காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி செட்டில் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு அவங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பண்ண உதவிக்கு விட பல கோடி மடங்கு திருப்பி கொடுப்பார். அப்போ கடவுள் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்கள். நான் மிகப்பெரிய யாகத்தை வளர்க்குறேன். அந்த யாகத்திலிருந்து பிறந்த குழந்தைங்க தான் பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமணர்களாகிய நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரி. ஏன்னா ஒரே இடத்துல இருந்து பிறந்திருக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரே யாகத்திலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் சகோதரன் சகோதரி தானே. ஐயோ லவ் யூ பாபா. ஏன்னா இப்போ சமீபமாக யாரோ ஒருத்தர் சொன்னார் என்ன அப்படின்னா,
சீதையும் வியாசரும் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னார். ஏன்னா வியாசர் தவம் செய்யும்போது அவர் சுற்றி புற்றீசல் கட்டிடுச்சான். துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னார், புற்றீசல் கட்டிடுச்சான். அப்போ மண்ணிலிருந்து வந்தாருன்ற மாதிரி ஆயிடுது இல்லை. அதே மாதிரி சீதையும் மண்ணிலிருந்து வந்தார். அதனால் ஒரே தாய்க்கு பிறந்ததுனால 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னார். அப்போ ஒரே யாகத்திலிருந்து வந்த திரௌபதிகள் நாம தான், அந்த நெருப்பிலிருந்து வந்த திரௌபதி நாம தான்னா, அப்போ ஒரு தாய்க்கு பிறக்கிறோம்ல, யக்யம் தாய், படைப்பவர் தந்தை. அப்போ ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் நீங்கள். அதேமாதிரி பிரம்மா சிவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. அப்போ அம்மாவும் எல்லோருக்கும் ஒருத்தர் தான், அப்பாவும் ஒருத்தர் தான். அப்போ ஒன்றா பிறந்த தங்கச்சி. இது இன்னொரு தாய் கூட கிடையாது, மாற்றாந்தை சித்தி கூட கிடையாது. அப்போ எவ்வளோ போதை இருக்கணும், எவ்வளோ பார்வை தூய்மையாக இருக்கணும். இல்லாட்டினா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஸோ நான் சகோதரன், என்னுடைய அண்ணன் கூட பேசுகிறேன், என் தங்கச்சி கூட பேசுகிறேன், அந்த உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கணவன் மனைவின்ற பார்வையே போயிடும்ன்றார். இதோடைய நினைவு பாருங்களா, அந்த பிராமண ஜாதியில் ஏனா ஏனா ஏனான்னுவாங்க, அவங்க புரியல. ஆனால் இங்கே அழகாக வருது, இதோடைய நினைவு தான் இல்லையா. அவங்க அது அண்ணா கிடையாது, அது ஏன்னா அப்படின்றாங்க. அண்ணாவை தான் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. மேபி அவங்க சகோதரன் சகோதரி உணர்வில் கூட ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம் துவாபர யுகத்தில். ஸோ அப்போ கணவன் மனைவின்ற பார்வை போயிடும்ன்றார். அவ்வளோ சூப்பர் இல்லையா. பாபா சொல்கிறாரு, ஏன்னா இந்த பிராமண குலத்தின் பேரை கெடுக்காதீங்க. எப்போ யாரோ ஒரு பொண்ணு இல்லை, உங்கள் மனைவியை உங்கள் கணவனை நீங்கள் இச்சையாக பார்த்தாலே பேரை கெடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம்ன்றார். ஏன்னா உலகத்துக்கு நீங்கள் கணவன் மனைவி வேஷத்தில் இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆத்மா அண்ணன் தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பின்னு உங்களுக்கு தெரியும். அது இன்னும் மோசம். அண்ணன் தம்பின்னும் போது ஓரினச்சேர்க்கை ஆகிடுது. ஸோ இந்த ஓரினச்சேர்க்கையைத்தான் கடவுள் எதிர்த்து அந்த லோத்துடைய நகரத்தை எரிக்கிறது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, உடல் ரீதியான ஓரினச்சேர்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தூய்மையாக இருக்கிறதுக்கு நிறைய யுக்திகளை பாபா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். மனிதர்கள் சொல்கிறாங்க கணவன் மனைவி ஒன்றாக இருந்து தூய்மையாக இருக்கிறதுன்றது பஞ்சும் நெருப்பும் ஒன்றாக இருந்து பற்றிக்காதுன்னு சொல்கிற மாதிரி, அதனால் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இடையில் இந்த ஞானம்ன்ற வாளை வச்சிருக்கிறீங்களோ அப்போ அந்த நெருப்பு பிடிக்காது இல்லை. சதா அந்த பாபாவின் போதையில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது நான் ரொம்ப தூய்மையானவன். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும் அந்த சக்தி வர்றதுக்கு. பட் அந்த ஞானத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஸ்லைட்டாக கேப்பு கிடச்சிதுன்னா விழுந்துருவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கூட அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பழகிடும். பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். மகாரதிகள் கூட விழுந்துடுவாங்கன்னு தானே பாபா சொல்கிறார். ஸோ 2 பேருமே மன்மனாபவ நிலையில் இருந்தால் மட்டுமே, 2 பேருமே சிவபாபாவுடைய நினைவிலேயே இருந்தால் மட்டுமே, 2 பேருமே நான் பிரம்மாவுடைய குழந்தை பிராமணன் நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ பாபா குழந்தையாக ஒருத்தர் ஆகலைன்னா நான் தூய்மையாக இருக்கிறேன்னு போது நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. ஆனால் பிரச்சனை எப்படின்னா 2 பேருமே பாபா குழந்தையாகி ஒருத்தர் அலட்சியமாக இருந்தால் கூட விழுந்துருவாங்க. அதுதான் இங்கே விஷயமே இல்லையா. ஏன்னா நிறைய இடங்களில் மனைவி காமம் வேண்டான்னும் போது கணவன் அமைதியாக விட்டுருவாங்க. பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். இல்லை வைராக்கியத்தில் கூட அப்படி இருப்பாங்க. அதனால் 2 பேரும் பாபா குழந்தையாக இருக்கும் பொழுது ஒருத்தர் பலகீனமாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஸோ அதை தான் பாபா சார் 2 பேரும் பாபா ஒருவரின் நினைவிலேயே மூழ்கி நான் பிரம்மாவுடைய குழந்தை, ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தை. அது ரொம்ப முக்கியம். ஒரு தாய்க்கு, அதாவது ஒரே தந்தைக்கு 2 தாய்க்கு பிறந்தால் கூட அது வேறு மாதிரி வந்துடும், ஆஃப் சிஸ்டர்ஸ்னு வந்துடும். அவர்களே காமத்தில் விழ மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இங்கே ஒரே தாய், பிரம்மா தாய்க்கு பிறந்திருக்கிறீங்க, அதனால தான் பிராமணர்கள்னு சொல்கிறார். அப்போ தான் அது சாத்தியம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மனிதர்களுக்கு இது புரியாத காரணத்தினால தான் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் நிறைய நிந்தனையை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது.
யாருமே ஸ்ரீகிருஷ்ணரை நிந்தனை பண்ணுறது கிடையாது. அப்போ இல்லை, இப்போ நிந்தனை பண்ணுவாங்க. அவர் பெண்கள் குளிக்கிறத எட்டி பார்த்தாரு, சுதர்ஷன சக்கரத்தினால கொலை பண்ணார் அப்படி இப்படின்ட்டு. அவர் வாழும்போது உண்மையிலே நிந்தனையெல்லாம் அவருக்கு கிடையாது. ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும் இப்போ இந்த பூமிக்கு வந்துட்டார், இந்தியாவுக்கு வந்துட்டாருன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஏரோப்ளேன் பிடிச்சி ஓடி ஆடுவாங்கன்றார். அவ்வளோ கூட்டம் சேர்ந்துடுன்றார். அப்போ பாரதத்தில் என்ன நடக்குன்னே சொல்ல முடியாதுன்றார். ஸோ அப்போ என்ன பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களா. கரெக்டு தானே, உலகம் ஃபுல்லாக கிருஷ்ணரை பற்றி இப்போ இஸ்கான் மூலமாக தெரிஞ்சிருக்குது. நல்லது. இன்றைக்கி போகு நாள், வியாழக்கிழமை. இந்த வீடு உங்களுடைய அப்பா வீடு, இந்த சங்கமயுகம். ஆனால் சொர்க்கம் இருக்குது பாருங்கள், அது உங்களுடைய மாமியார் வீடு. சந்திப்பு நடக்கிறது அப்பாவோடு இங்கே தான் நடக்குது. சில மனிதர்கள் இது மேஜிக்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, சந்திப்புன்றதுடைய அர்த்தம் என்னென்னா அந்த சொர்க்கத்தில் இருப்பவர்களை காட்சியாக பார்க்கறது. அதுவும் இங்கே தான் நடக்குது. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், இது ஏதோ மேஜிக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ காட்சி காட்டுறதுனா என்னன்னு பாபா புரிய வச்சிருக்கிறார், சாட்சாத்காரம்னா என்னன்ட்டு. ஸோ பக்தி மார்க்கத்தில் கூட காட்சிகள் மனிதர்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு புரிய வச்சிருக்கிறார். ஸோ அதனால் இதில் எந்த விதமான சந்தேகமும் வர அனுமதிக்காதீங்க. இது உங்களுடைய பழக்க வழக்கம். இது சிவபாபாவுடைய பண்டாரா இல்லையா? அவருடைய பண்டாராலே சாப்பிட்டு அவருக்கே சாப்பாடு போடலன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால் அவருடைய நினைவில் இருந்து அவருக்கு போகு வையுங்க, சாப்பாடு பிரசாதமாக வையுங்க. ஸோ பாபா நினைவிலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேற்று சொன்னார் இல்லையா, காலைல எழுந்திரிச்ச உடனே 1 மணி நேரமாவது பாபா நினைவில் இருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது நினைவில் இருந்து தூங்குங்க. அப்போ தான் மனநிலை ஒரே சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் இதை அலட்சியப்படுத்துகிறீங்கன்றார். ஸோ நினைவிலே இருங்க, நினைவிலே இருப்பீங்க. நல்லது. இனிமையான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உங்களை பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமணன் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையான பிராமணனாக மாறுங்கள், தூய்மையான பிராமணனாக மாறுங்கள். ஸோ கணவன் மனைவி தானே, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் காமத்தில் விழுந்து உங்கள் குலத்தின் பேரை கெடுத்துடாதீங்கன்றார். ஸோ பாபா எப்படி நிராகாரியாக அகங்காரியாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆகி உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. லௌகிக கடமை செய்தாலும் அலௌகிக கடமை செய்தாலும் நான் பாபா மாதிரி நிராகாரியாக இருக்கிறேன்னா, கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் இருக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. அடிக்கடி இடையிடையில் செக்கும் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்மீக சேவை செய்கிறதுலையே எப்போவுமே பிஸியாக இருங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம். பாபா சொல்கிறாங்க, அன்பின் சக்தியினால் மாயாவின் சக்தியை முழுவதுமாக முடித்து விடக்கூடிய ஞானி ஆத்மா ஆகுங்கள், சம்பூர்ண ஞானி ஆத்மா. ஸோ பாபா சொன்னார், தூய்மையாக இருக்கிறது தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறாரு, அன்பில் மூழ்கி இருக்கிறது தான் முழு ஞானி ஆத்மான்னு சொல்ல முடியும். முழு ஞானம் இருக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க பாபா அன்பிலே மூழ்கியவர்கள்னு அர்த்தம். அதுக்கான ஞானத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், ஞானியாக மாறலை. ஞானியாக மாறிட்டேன்னா அப்படியே பாபா அன்பில் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எதுவுமே வெளி உலக விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு கோபத்தையோ அதிருப்தியோ எதுவுமே ஏற்படுத்தாது, காமத்தையோ எதுவுமே ஏற்படுத்தாது, பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே வரவிடாது. அப்படியே பாபா அன்புலேயே மூழ்கி இருக்கிறதுக்கு பேர் தான் முழு ஞானி ஆத்மா. ஏன்னா இந்த அன்பு இருக்குது பாருங்கள், பிராமண வாழ்க்கையுடைய மிகப்பெரிய வரம் அதுன்றார். அதுவும் கடவுளுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சங்கம யுகத்தில் அன்பு கடல் பாபா
நமக்கு தட்டு நிறைய வைடூரியத்தையும் கொடுக்கிறார், ஞான ரத்தினங்களாக கொடுக்கிறார். ஸோ இதன் மூலமாக அவரை பற்றியும் நம்மை பற்றியும் நாம் என்னவா இருந்தோன்றதையும் என்னவா ஆக போகிறோன்றதையும் தெரிஞ்சு அவர் மேலே அன்பு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தனா பாபா, நான் உன்னை விட்டு இப்படியெல்லாம் வந்தனா பாபா, எவ்வளோ பெரிய பாவி பாபா நான் அப்படின்ட்டு அன்பு கண்ணீரில் மூழ்குறீங்க. அந்த ஞானத்தை பாபா சொல்கிறார் இல்லையா, பாபா பற்றி தெரிஞ்சிக்க தான் அன்பு வரும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அன்புனால் நிரம்புறீங்க. இந்த அன்புலேயே மூழ்கும் பொழுது மலை மாதிரி பிரச்சனை கூட அப்படியே பனியாக உருகி போகிறத உணர முடியும். அதுதான் அன்பின் சக்தின்றார் இல்லையா. அன்பில் மூழ்கும் பொழுது அப்படியே தண்ணியாக உருகி போயிடும்ன்றார். பாறாங்கல் தண்ணியாக உருகி போயிடும், லேசாகிடும். அதனால் மாயை எவ்வளோ பயமுறுத்தக்கூடிய ரூபத்தில் வரட்டும் அல்லது ராயல் ரூபத்தில் கூட வரட்டும், எந்த ரூபத்தில் மாயை உங்களை எதிர்த்தாலும் அப்படியே அந்த அன்பு கடலுக்குள்ளே போயிடுங்க ஒரு வினாடியில். அவ்வளோதான். அந்த அன்பின் சக்தி மாயின் சக்தி இல்லாமல் அப்படியே விழுங்கிடும்ன்ற. சூப்பர் இல்லையா. இப்போ மாயா பாபா குழந்தைங்களை விழுங்குது, ஆனால் அன்பு கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மாயாவுக்கு சக்தி இருக்காது இல்லையா. முதலைக்கு தண்ணியில் சக்தின்னுவாங்களே, அது ஆக்சுவலாக வேறு உல்ட்டாவாக வரும். மகாரதிகளை முதலை விழுங்கிடுச்சு அப்படின்ட்டு தண்ணிக்கு போனால் அது விஷக்கடல். இது அன்பு கடல். அன்பு கடலில் மூழ்கிட்டிங்கன்னா மாயாவுக்கு சக்தி கிடையாது, அது சுத்தமாக முடிஞ்சிடும்ன்றார். அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுங்கன்றார். ஸோ இது என்னது, பாபான்ற அன்புன்ற கடலுக்குள்ளே, ஸ்தூல தண்ணிக்குள்ளே கிடையாது. ஆனால் ஸ்தூல தண்ணிக்குள்ளே போய் தவம் பண்ணதாக காட்டுவாங்க. ராவணன் நிறைய அசுரர்கள் அப்படி பண்ணதாக காட்டுவாங்க. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். யார் பாபாவுடைய மிகப்பெரிய காரியம் கலியுகத்தை சொர்க்கமாக்குறது, அழுக்கான உலகத்தை தூய்மையாக்குறது. இந்த காரியத்தில் யார் தன்னுடைய உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயலால் நிரந்தரமாக உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் யோகிகள்ன்றார். சமசூப்பர் இல்லை. எண்ணம், சொல், செயலால், உடல், மனம், பொருளால் தொடர்ந்து பாபா சேவைக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தான் யோகி. ஏன்னா முழுக்க முழுக்க அது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லை. இது என்னுடைய சேவை, என் அப்பாவுடைய சேவை, எனக்கான சொர்க்கத்தை நான் தானே கட்டி எழுப்பணும், அந்த உணர்வோடு இருக்கணும் ஒரு வினாடியும். ஸோ அப்படி இருந்தாலே அதுதான் யோகின்றார். ஒரு வினாடியும் அது ஞாபகம் இருக்கும்போது சொர்க்கம் ஞாபகம் இருக்கும், நான் தூய்மையாக இருக்கணும்னு ஞாபகம் இருக்கும், பிரம்மாவுடைய குழந்தைங்க நாங்கள், சகோதரி ஞாபகம் இருக்கும், ஒரே குடும்பம்னு ஞாபகம் இருக்கும், மற்றவர்களும் என் சகோதரர்கள் தான், அவர்களையும் நான் காப்பாற்றணும், அதுவும் ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால்தான் துரியோதனன் ஒரு தடவை மாட்டிக்கும் பொழுது ஒரு பெண்ணோட தவறாக நடந்துக்கிட்டான்ட்டு அவனை கொலை பண்ணுறதுக்காக அந்த காட்டில் முயற்சி பண்ணும்போது அவனையும் விடுவிக்கிறதுக்கு தர்மர் தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட சொல்லுவார். ஏன்னா அவன் நம்முடைய சகோதரன் தான் இல்லையா. ஸோ அப்போ மற்றவர்களும் நம்முடைய சகோதரர்களே, அவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா இதுதான் கடவுளுடைய காரியம் அப்படிங்கிறதுல சதா கவனமாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு டைம் அந்த குளத்தில் விஷ தண்ணியை குடிச்சிட்டு சகோதரர்கள் எல்லாம் இறந்துருக்கும்போது நீ யாரையாவது எழுப்பலான்னும்போது அவர் யாரை எழுப்புறாரு? தன் அம்மாவுக்கு பிறந்த பீமன் அர்ஜுனனை கிடையாது. இவருக்கு வெற்றிக்கு பக்கபலமாக இருக்கிறது பீமன் அர்ஜுனன் தான். அவரை எழுப்பல. இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த பலகீனமான 2 பேர், மாதுரிக்கு பிறந்தவர்களைத்தான், அதிலும் ரொம்ப கீழே சின்ன பையனை தான் எழுப்புறார். ஸோ அப்போ என்னென்னா ஒவ்வொருத்தரையும் நான் காப்பாற்றணுன்றது ஒன்று. இன்னொன்று, இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா இது பங்காளி சண்டை மாதிரி. அப்போ அவனுக்கு உதவி செய்தால் அதனால் எனக்கு பிரச்சனை வருமே, அதை பற்றி யோசிக்கலை. அந்த நேரம் தர்மப்படி இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ அது வேறு சாப்டர். பட் ஏன்னா இங்கே யாராக இருந்தாலும், உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நீங்கள் எழுப்பணும். ஏன்னா அவர்களும் உங்களுக்கு சகோதரர்களே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.